வணக்கங்க. இதுதான் மேட்டூர் மெயின் ரோடுங்க. மெயின் ரோடுனா பவானி போகிற ரோடுங்க. மேட்டூர்லேருந்து பவானி போகிற மெயின் ரோடுங்க. அந்த மெயின் ரோட்டிலேருந்து அப்படியே மண்ணு தடத்துலேருந்து ஒரு 300 அடி காட்டுக்கு போகணுங்க. மண் தடை வந்துங்க, அந்த காட்டுக்கு வந்து மண் தடை வந்து தனி தடைங்க. மண் தடை வந்து 30 அடிங்க. இந்த 30 அடி மண் தடத்தில் இருந்துங்க அப்படியே நேராக காட்டுக்கு அப்படியே இந்த தடம் போகுதுங்க. 30 அடி மண் தடங்க. 10 ஏக்கராங்க தென்னந்தோப்பு. இந்த 30 அடி மண் தடத்துலேருந்து நாங்கள் காட்டுக்கு தென்னந்தோப்புங்க. இந்த 10 ஏக்கரா தென்னந்தோப்புன்னு பாருங்களேன். தென்னந்தோப்புக்கு போய்கிட்டு இருக்கிறேங்க. தென்னந்தோப்பு 10 ஏக்கராவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிறேங்க. இப்போ வந்து இந்த பூமிக்கு வந்து 10 ஏக்கரா பூமிக்கு வந்து அக்னி மூலையை இப்போ நோக்கி போய்கிட்டு இருக்கிறேங்க. இதுதாங்க அக்னி மூலை. அப்படியே அக்னி மூலையிலேருந்து அப்படியே நேருங்க. அப்படியே நேராக மேற்க போகிறோங்க. மேற்க போனோம்னாங்க அப்படியே குபேர மூலைங்க. நல்லா காப்புக்கு வந்துருச்சுங்க. எல்லா மரமும் காப்புக்கு வந்துருச்சுங்க. ஏதோ 2 மரம் தான் நான் காப்புக்கு வரலைங்க. இந்த கிணறு பார்த்தீங்கன்னா அக்னி மூலைக்கும் குபேர மூலைக்கும் சென்ட்ரலில் வந்து அமைஞ்சிருக்குதுங்க. தண்ணியெல்லாம் கிடக்குதுங்க. இதுதான் மோட்டர் ரூமுங்க. இப்போ வந்து நம்ம குபேர மூலை நோக்கி தான் போய்கிட்டு இருக்கிறோங்க. குபேர மூலை வந்து நம்மளுக்கு ஏர்வியாக தான் வருங்க. ஒன்று குபேர மூலையெல்லாம் கட்டாவலின்னு பாருங்களேன். இதுதான் குபேர மூலைங்க. குபேர மூலையிலிருந்துங்க அப்படியே வாயு மூலையை பார்த்து இப்போ நான் போகணுங்க. இது பூமி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெற்கு செருவு பூமியாக தாங்க வரும். நல்லா காப்புக்கு காய்ச்சிருங்க. நல்லா காய் ஆரம்பிச்சிருச்சுங்க.
மீதி தென்னந்தோப்பு இருக்குதுங்க, காலி நிலமும் இருக்குதுங்க. வேறு விவசாயம் பண்ணுறதுக்கு காலி நிலமும் இருக்குதுன்னு பாருங்களேன். நாங்கள் ஒருத்தர் வர்றாருலாங்க, அது வரைக்கும் இருக்குதுங்க பாருங்களேன், அந்த கரும்பு காட்டு வரைக்கும். தென்னந்தோப்பு பார்த்திங்கன்னா ஒரு 6 ஏக்கரா வட்டம் வருங்க. ஒரு 4 ஏக்கரா காலி நிலம் இருக்குதுங்க. இப்போ இது வந்து சிறிய தென்னந்தோப்புங்க, சிறுமரங்க. இப்போ வந்து இது பெருந்தென்னந்தோப்புன்னு பாருங்களேன். ஒரு இது வந்து வச்சுருந்தா ஒரு 6-7 வருஷத்து தென்னை மரம் இருக்குங்க. நல்லா இதெல்லாம் நாட்டு மரங்க. இதெல்லாம் நாட்டு தென்னை மரங்க. ஒரு 6 ஏக்கரை 7 ஏக்கரா தென்னந்தோப்பு வருங்க. மீதி காலி நிலம் வந்து ஒரு 3 ஏக்கரா வருங்க. விலை பார்த்திங்கன்னா 90 லட்சம் சொல்கிறாங்க. ஏதோ நேரில் வந்தால் ஏதோ குறைச்சி பேசலாங்க. நல்லா காயெல்லாம் நல்லா பார்த்துங்க. தோப்பெல்லாம் வந்து குறை சொல்ல முடியாதுங்க. பூமி நல்லா செம்மண் பூமிங்க. இது மேட்டூர் தண்ணி, வாய்க்கால் தண்ணியுமே பாயுங்க. வாய்க்கால் தண்ணி வேணும்னாலும் பாய்ச்சிக்கலாங்க, இல்லை வேண்டாம்னாலும் விட்டுடலாம். வாய்க்கால் தண்ணி நம்மளுக்கு அந்த சீசன் அப்போ வாய்க்கால் தண்ணி விடும்போது நம்ம கட்டிக்கலாங்க. இது முன்ன வச்ச தென்னை மரங்க, மக்காவது இது இதாக சிறுகுன்னு கீழே பங்கில் வச்சுருக்குதுங்க. எல்லாமே காப்பு நல்லா இருக்குன்னு பாருங்களேன். இதெல்லாம் நாட்டு தென்னை மரங்க. ஈசானியில் உங்களுக்கு கட்டாவலின்னு பாருங்களேன், ஒரே நேராக தான் வருது. நல்ல செம்மண் பூமி தாங்க. சென்ட்ரல் எந்த வேறு வெள்ளாமுக்குள்ளே வச்சுக்கலாங்க. அப்படியே அந்த கரும்பு காட்டு நேருக்கு அப்படியே வடக்கு போகுதுன்னு பாருங்களேன். ஈசானி அப்படியே ஒரு நேராக பக்கத்து தோட்டம் பாருங்க, கரும்பு போட்டிருக்குறாங்க. விலை வந்து பார்த்திங்கன்னா 90 லட்சம் சொல்கிறாங்க. ஏதோ நேரில் வந்தோம்னா பேசலாங்க, குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த கார்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஃபோன் நம்பர் சொல்கிறேங்க, 63 79 97 95 14ங்க. இந்த கார்டு பிடிச்சிருந்தா இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. நேரில் பார்ட்டி கையில் தான் பூமி இருக்குதுங்க, நேரில் பேசலாங்க. போர் இருக்குதுங்க, சர்வீஸ் இருக்குதுங்க, கிணறு இருக்குதுங்க. இது வாய்க்கால் தண்ணி பாயுங்க. அனைத்து சௌகரியமும் இருக்குதுன்னு பாருங்களேன்.
நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா வில்லேஜ் பூமிங்க. சேனல் நம்ம வில்லேஜ் பூமி சேனல் ஓப்பன் பண்ணிங்கனாவே லைவாக வருங்க பூமி. உங்களுக்கு நிறைய பூமி வேணும்னாலும் இந்த நம்பரை கூப்பிடுங்க. இந்த பூமி பிடிச்சிருந்தா இந்த நம்பரை கூப்பிடுங்க. போருங்க, ஒரு போர் இருக்குது, 30 HP சர்வீஸ் இருக்குதுங்க இந்த பூமிக்கு.